அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடுபாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். வேலூர் கோட்டை மைதானத்தில் நடைபெறும் அதிமுக இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் பாசறையின் இலக்கு 2026 லட்சிய மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் குமரவேல் நேரலையில் இணைந்திருக்கிறார். குமரவேல், நிகழ்வு தொடங்கிவிட்டதா? தற்பொழுது என்ன நிலை? பூங்குழலி, வேலூர் கோட்டை மைதானத்தில் அதிமுகவின் இளைஞர் இளம் பெண்கள் பாசறை சார்பாக தமிழகத்திலேயே முதல் முறையாக மண்டல அளவிலான மாநாடு நடைபெற்று வருகிறது. அதிமுகவின் இளைஞர் இளம் பெண்கள் பாசறையை பொறுத்தவரைக்கும் மறைந்த அதிமுகவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான ஜெயலலிதா அவர்களால் 2008ஆம் ஆண்டு இந்த பாசறை துவங்கப்பட்டது. ஆனால் அப்போது கூட மாவட்ட அளவிலான ஆலோசனை கூட்டங்கள், பொதுக்கூட்டங்களை மட்டுமே அன்றைய முதல்வரும் அன்றைய பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா நடத்தினார். ஆனால் கடந்த 17 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது முதல் முறையாக வேலூர் கோட்டை மைதானத்தில் அதிமுகவின் இளைஞர் இளம் பெண்கள் பாசறை சார்பாக முதல் மண்டல அளவிலான மாநாடு நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த 10 கட்சி மாவட்டங்களும் 25 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் இருக்கைகள் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட இருக்கைகள் போடப்பட்டுள்ளது. சுமார் 20,000க்கும் மேற்பட்டோர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மாநாடு நடைபெறும் மாநாட்டு திடலிலும் அதற்கு வெளியேயும் குழுமியிருப்பதையும் நாம் பார்க்க முடியும். அதே சமயம் மாநாட்டு மேடையில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் மாநாடானது நடைபெற்று வருகிறது. இதில் முன்னாள் அமைச்சர்களான கே.சி. வீரமணி, சேவூர் ராமச்சந்திரன், அதே போல தம்பிதுரை, முக்கூர் சுப்பிரமணியம் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களும் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி, வாணியம்படி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்ட இந்த மண்டலத்துக்கு உட்பட்ட 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், இளைஞர் இளம் பெண்கள் பாசறையை சேர்ந்தவர்கள் என கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது கடந்த 17 ஆண்டுகளில் இல்லாமல் இந்த ஆண்டு இந்த அதிமுகவின் இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மாநாடு நடைபெறுவது மிகவும் கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. இந்த மாநாட்டை பொறுத்தவரைக்கும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பாக மாநாட்டு திடலிற்கு வந்து மாநாட்டை தொடங்கியிருக்கிறார். மாநாடு தொடங்குவதற்கு முன்பாக பொதுமக்களை நோக்கி சற்று தூரம் செல்லுமாறு மாநாடு மேடை அமைக்கப்பட்டிருந்தது. அந்த மேடையில் சென்று திரும்பிய அவர் தற்போது மாநாட்டை துவங்கி வைத்திருக்கிறார். மாநாட்டின் ஒரு பகுதியாக பாசறை கீதம், அதாவது கடந்த அதிமுக ஆட்சியிலும் எடப்பாடியின் ஆட்சியிலும் என்னென்ன பணிகள் செய்யப்பட்டது, என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது என்பதை பறைசாற்றும் விதமாக பாசறை கீதம் என்ற ஒரு பாடலை வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாநாட்டிற்கான தீர்மானங்களையும் வாசிக்கிறார்கள். இதில் வெளியாகியுள்ள தகவலின் அடிப்படையில் முக்கிய தீர்மானங்களாக அண்மையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய மும்மொழி கொள்கை பிரச்சனைகளும், தமிழகத்தில் அண்மை காலமாக தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கக்கூடிய பாலியல் ரீதியான பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தொடர்பான தீர்மானங்களை இயற்ற வாய்ப்புள்ளது. அதே சமயம் 2026 இலக்கு 2026 என்ற ஒரு வாசகத்தை முன்வைத்துதான் இந்த இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மாநாடு, எழுச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. அதே சமயம் இந்த மாநாடு ஒரு கவனிக்கத்தக்க மாநாடாகவும் இருந்து வருகிறது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல இதற்கு முன்பு பாசறை சார்பில் மாநாடுகள் கடந்த 17 ஆண்டுகளில் நடைபெற்றதில்லை. இதுதான் முதல் முறையாக நடக்கிறது. இந்த பாசறையின் மாநில செயலாளர் மருத்துவருடைய தலைமையில் இந்த மாநாடு நடைபெற்று வரும் சூழலில் இன்றைய சூழலில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சமீப நாட்களாக அங்கு முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினரான செங்கோட்டையன் அவர்களுடைய பிரச்சனை ஒருபுறம் இருக்க, இன்னொரு புறம் அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவிக்கான நீதிமன்றம் கூறியிருக்கக்கூடிய அந்த ஒரு தகவலும் இதற்கு இடைப்பட்ட களத்தில் இந்த மாநாடானது நடைபெற்று வருகிறது. அதே சமயம் சமீப நாட்களாக எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து முன்வைக்கக்கூடிய ஒரு தகவல் என்னவென்றால், அதிமுக தற்போது வலுவிழந்து காணப்படுகிறது. அதிமுகவில் இளைஞர்கள் இளம் பெண்கள் அவர்களுக்கான பலம் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறது எதிர்க்கட்சி. அதற்கு பதிலளிக்கும் விதமாகவும் இந்த மாநாடானது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது.
இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் மாநாட்டு திடலில் பேச இருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக முதல் கட்டமாக தமிழகத்தில் வேலூரில் இந்த மாநாடு 5 மாவட்டங்களை உள்ளடக்கி நடைபெறும் சூழலில் அடுத்தடுத்த மாநாடு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ச்சியாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குமரவேல். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.